சற்று முன் வெளியான தகவல். 8வது ஊதியக்குழு பன்மடங்கு உயரும் மாத சம்பளம் காரணம் பிட்மேக் பாக்டர். கணக்கீடு இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. 8வது ஊதியக்குழுவின் அமலாக்கத்திற்காக மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காத்திருப்பு நீண்டு கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் ஜனவரி 2025இல் 8வது மத்திய ஊதிய குழுவிற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவில்லை. மேலும் புதிய ஊதிய குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவரை அரசாங்கம் இன்னும் இறுதி செய்யவில்லை. புதிய சம்பள கமிஷனை அமல்படுத்துவதால் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களும் 65 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களும் பயனடைவார்கள். இது அவர்களது வாழ்வில் ஒரு வரப்பிரசாதமாக வரும் என்று சொல்லப்படுகிறது. 8வது ஊதிய குழு குறித்து மாநில அரசுகளுடன் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருவதாக மத்திய அரசு சமீபத்தில் கூறுகிறது. குழுவின் அமைப்பு தொடர்பாக விரைவில் ஒரு அறிவிப்பை எதிர்பார்க்கலாம் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. அந்த வகையில் இந்த பிட்மேக் பாக்டர் என்பது ஊதிய குழுக்களில் மிக முக்கியமான ஒரு காரணியாக பார்க்கப்படுகிறது. அப்போதைய அடிப்படை ஊதியத்துடன் இந்த பிட்மேக் பாக்டர் பெருக்கப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த பிட்மேக் பாக்டரின் அடிப்படையில் திருத்தப்பட்ட சம்பளத்தை கணக்கிடுவதற்கான அடிப்படை சூத்திரம். இந்த திருத்தப்பட்ட சம்பளம், அடிப்படை ஊதியம் மற்றும் இந்த பிட்மேக் காரணி. இந்த 8வது ஊதிய குழுவின் பிட்மேக் பாக்டர் 1.8 முதல் 2.86க்குள் இருக்கும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் பல்வேறு பிட்மேக் பாக்டர்களில் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் மற்றும் இந்த ஓய்வூதியம் எவ்வளவு உயரும் என இங்கே காண்போம். இந்த 1.8 பிட்மேக் பாக்டர் ஊழியர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் பொறுத்தவரை 32,400. ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் பொறுத்தவரை 16,200 மற்றும் இந்த 1.92 பிட்மேக் பாக்டர் ஊழியர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் பொறுத்தவரை ரூபாய் 34,560. இந்த ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் 17,280. இந்த 2.00 பிட்மேக் பாக்டர் ஊழியர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் பொறுத்தவரை 36,000. ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் 18,000. 2.8 பிட்மேக் பாக்டர் ஊழியர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் பொறுத்தவரை 37,440. ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் பொறுத்தவரை 18,720. அடுத்ததாக 2.57 பிட்மேக் பாக்டர் ஊழியர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் பொறுத்தவரை 46,260. ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் பொறுத்தவரை 23,130. அடுத்ததாக 2.86 என்ற பிட்மேக் பாக்டர் ஊழியர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் பொறுத்தவரை 51,480. ஓய்வூதியதாரர்களுக்கான புதிய குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் பொறுத்தவரை 25,740. இந்த 8வது ஊதிய குழு அமலுக்கு வரும்போது அப்போது இருக்கும் அகவிலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் சேர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இதன் பிறகு அகவிலைப்படி 0 ரீசெட் செய்யப்படும் என்று சொல்லப்படுகிறது. பொறுப்பு துறப்பு. இந்த பதிவு தகவல்
நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது. இதன் மூலம் 8வது ஊதியக் குழுவின் கீழ் கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய ஊதிய உயர்வு அல்லது ஓய்வூதிய உயர்வுக்கு எந்தவித உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை. சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவலுக்கு தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வ அரசாங்க தளங்களை அணுக பரிந்துரைக்கப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், வீட்டில் பெண் குழந்தை இருக்கா? அப்போ உடனே இந்த அக்கவுண்டை ஓப்பன் செய்யுங்கள். பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை காக்க அரசின் இந்த திட்டத்தில் உடனே கணக்கு தொடங்கி பயன்பெறலாம். அதிக வட்டியுடன் வரி சலுகையும் இருக்கிறது. அதாவது சிறு சேமிப்பு திட்டங்கள் எப்போதும் பாதுகாப்பான முதலீட்டாளர்களுக்கு விருப்பமான தேர்வாக இருக்கிறது. 2025 முதல் 2026 நிதியாண்டின் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை காலாண்டில் சிறு சேமிப்பு திட்டங்களின் வட்டி விகிதங்கள் மாறாமல் இருக்கும் என்று மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அந்த வகையில் இந்த பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க உதவும் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் பொறுத்தவரை 8.2% வட்டியுடன் மற்ற திட்டங்களை விட முன்னணியில் உள்ளது. இந்த திட்டத்தில் பெண் குழந்தையின் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் முதலீடு செய்யலாம். குழந்தையின் 10 வயதுக்குள் கணக்கை தொடங்கி ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் ரூபாய் 250 முதல் அதிகபட்சம் ரூபாய் 1.5 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். இது வரி சலுகைகளுடன் கூடிய ஒரு சிறந்த முதலீடாகும். சிறு சேமிப்பு திட்டங்களில் பிபிஎஃப், தேசிய சேமிப்பு சான்றிதழ் ஆகிய திட்டங்கள்தான் அதிக வட்டி தரும் என்று நினைக்கலாம். ஆனால் இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம்தான் அதிக வட்டி விகிதத்தை வழங்குகிறது. பிபிஎஃப் திட்டத்தில் 7.1% வட்டி கிடைக்கிறது. அதேபோல தேசிய சேமிப்பு சான்றிதழ் திட்டம் பொறுத்தவரை 7.7% வட்டி விகிதத்தை அளிக்கிறது. இதனால் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் என்ற திட்டங்களை விட அதிக லாபம் தரும் திட்டமாகவும் உள்ளது. சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்திற்கு பல வரி சலுகைகள் உள்ளன. அந்த வகையில் EEE பிரிவின் கீழ் வருகிறது. நீங்கள் செய்யும் முதலீடுகள், கிடைக்கும் வட்டி மற்றும் பணம் எடுக்கும்போது என 3 நிலைகளிலும் வரி விலக்கு உண்டு என்று சொல்லப்படுகிறது. இது முதலீட்டாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. மேலும் இதற்கு வருமான வரி சட்டம் பிரிவு 80C கீழ் சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டத்தில் செய்யும் முதலீடுகளுக்கு வரி விலக்கு பெறலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தையின் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள் மட்டுமே இந்த கணக்கை திறக்க முடியும். பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக ஒரு சிறந்த வழியாகும் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பெண் குழந்தைக்கு 18 வயதான பிறகு திருமணம் நடந்தால் கணக்கை முன்கூட்டியே மூட முடியும். இந்த கணக்குகளை இந்தியாவின் எந்த பகுதிக்கும் மாற்றிக்கொள்ளலாம். கணக்கு தொடங்கிய நாளிலிருந்து 21 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க.